முதிர்கன்னி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்க பிடிச்சவங்களுக்கு இதை பத்தி சொல்லுங்க. நான் உங்கள் அன்னக்கிளி. பாட்டி, நான் கிளம்புறேன் பாட்டி. எங்க கிளம்பிட்ட? டூட்டிக்கு கிளம்பிட்டேன். நீ ரெஸ்ட் எடுக்கணும். டாக்டர் உனக்கு 1 மாசம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. என்னடா டூட்டிக்கு சொல்லிட்டு இருக்க? வீட்டுல இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். நீ தானே தேவையில்லாம யோசிக்கிற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ படுத்து ரெஸ்ட் எடுடா. இதுக்கு மேல என்னால படுத்தே இருக்க முடியாது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நான் டூட்டிக்கு கிளம்புறேன். எனக்கு உடம்புக்குலாம் ஒண்ணு இல்ல. என்ன சொன்னா கேளு. நீ இப்பெல்லாம் டூட்டிக்கு போக கூடாது. எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்கு. சொன்னா புரியுதா இல்லையா? வீட்ல இருந்ததுன்னு உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம ஃபேமிலி எங்க போலாமா? சொல்லுடா. வீட்ல இருக்கிறதுல ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம என்ன வெளியில போயிட்டு வரலாமா? உனக்கும் மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்லாடா. சரி, என்னமோ பண்ணு. என்ன உடனே இப்ப எல்லாரும் கிளம்ப சொல்றேன்டா. அம்மா அக்கா எல்லாரும் கிளம்பலாம். ஃபேமிலியா மாமா பிள்ளைங்க எல்லாரும் போலாம். ஜாலியா இருக்கும்டா. சரி. பொண்ணு தர அதுல வீட்டை விட்டு போறலாம்டா. வேண்டாம்னு சொல்லிடா. அதுல வீட்டு விட்டு போறலாம். இவ்வளவு நல்லதுக்கு அப்புறம் எப்படா வீட்டுல இருப்பா? புரிஞ்சு பேசுற புரியாம பேசிட்டு இருக்கியா? பொண்ணு நீ போக வேண்டாம்னு சொன்னா ஆதிரா போக மாட்டா. வாடா. ஆதிரா எங்க போவா? எங்கே போட்டோம்? எனக்கு என்ன? பொண்ணு தர பிளீஸ் பொண்ணு தர போக வேண்டாம்னு சொல்லிடா. அவ எதுக்கு இங்க இருக்கணும்? போட்டோ. பொண்ணு தர நான் இங்க இருக்கணுமா வேண்டாமா? பொண்ணு தர என் பேச்சுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? இருக்குடா. அதனாலதானே உன்கிட்ட கேட்க வந்தோம். பிளீஸ் பொண்ணு தர போறவங்க போட்டோம். ஏன் பிடிச்சு வைக்கிறீங்க? அப்போ அவங்க இருக்கனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? யாருக்கு இருந்தாலும் சரி போனாலும் சரி நான் அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல. நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். இல்ல பாட்டி, நான் கிளம்புறேன் பாட்டி. ஏன் அவன் இல்ல நான் வாழ்க்கைய முடிஞ்சுட்டா என்ன? தாத்தா உன் கெட்டின தாலி அத்துட்டு இவன் எனக்கு வேண்டான்னு நடு வீதியில என்ன விட்டுட்டு போனாரு. நான் வாழலையா இல்ல சாதிக்கலையா? நம்மள விட்டுட்டு போனவங்க ஏன்டா இவளை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். எனக்கு பழி வாங்கலாம் தெரியாது பாட்டி. பழி வாங்கண்டா. உன் அன்பா அவங்களுக்கு புரிய வச்சா போதும். நான் புரிய வச்சேன். உன் தாத்தாவுக்கு என் அன்பா புரிய வச்சேன். சிலது நமக்கு வேணும்னா சிலவற்றை இழந்துதான் ஆகணும். எல்லாமே ஒண்ணு போல அமையாது. எல்லாம் அமைஞ்சதுன்னு வச்சுக்கையேன் மனுஷனோட ஆட்டம் தாங்க முடியாது. அதனால்தான் கடவுள் மனுஷனுக்கு ஏற்ற தரவுல கொடுத்திருக்காரு. இல்லன்னு வச்சுக்கையேன் மனுஷ ஆட்டத்தெல்லாம் கையில பிடிக்கவே முடியாது. தானா எல்லாங்கிற ஆணவத்துல ஆடுவான். புரிய வை. உன் காதல அவனுக்கு புரிய வை. விட்டு கொடுத்தவன் தாழ்ந்ததாவும் இல்ல, ஆணத்துல ஆடினவன் வாழ்ந்ததாவும் இல்ல. எவன் ஒருத்தி நிதானமா இந்த உலகத்துல வாழ்றானோ அவன் ஒருத்தன் தான், அவன் ஒருத்தி தான் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ முடியும். எது நடந்தாலும் நிதானமா இருந்து பாரு. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். யாருக்கும் நடக்காதது நமக்கு நடந்துராது. இல்லாத ஒண்ணு மனுஷனுக்கு நடக்காது. நடக்கிறது எதுவும் இறைவன் சித்தம் இல்லாம நடக்காது. இதே பொண்ணு தரதான் உன்னை உசுறு குசுரா நேசிச்சான். இப்ப அவன் வெறுக்கிறான். அவனுக்கு திரும்ப ஒண்ணு நேசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப நீ அவனை விட்டு தூரமா போயிட்டா அவன் உனக்கு தண்டனை கொடுத்ததை விட நீ அவனுக்கு பல மடங்கு தண்டனை கொடுத்ததுக்கு சமமாயிரும். நீ உண்மையிலேயே பொண்ணு தர நேசிக்கிறதா இருந்தா அவன் பக்கத்திலே இரு. அவன் என்ன பண்ணாலும் பொறுத்துக்க. பொறுத்து போறனால நீ ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்ட. அதுக்கான பிரதிபலன் நிச்சயமா உனக்கு கிடைக்கும். ஏண்டா இவன் அன்பு அலட்சியப்படுத்தணும்னு உன் காலில இருந்து விழுவான். அதுக்கு நான் சாட்சி. அதே இப்ப நீ விட்டுட்டு போன 1 மாசம் உன்னை நினைப்பான். 2 மாசம் இப்படி விட்டுட்டு போயிட்டாலேன்னு நினைப்பான். 1 வருஷத்துல இப்படி பண்ணிட்டு போயிட்டாலேன்னு ஃபீல் பண்ணுவான். 2 வருஷத்துல அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பான். 5வது வருஷம் நீ ஒரு ஓரமா இருப்ப. 10வது வருஷம் இதயத்துல ஒரு முனில இருப்ப. இதே இது இங்கே இருந்து பாரு. உன்கிட்ட பேசவும் முடியாம உன்னை விட்டு தூரமும் போக முடியாம அவன் அணுவனுவா துடிப்பான். நீ படுற வேதனையை அவன் உணருவான். உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு அவனுக்கு தோணாது. உன்னை அள்ளி அணைச்சுக்கிடுவான். போக வேண்டாம் பாட்டி சொல்றல, இங்கே இரு. எல்லாத்துக்கும் விட்டுட்டு போறது தீர்வாகாது. அது முட்டாள்தனம். நம்மளை விட்டுட்டு போயிருவேன் சொல்லி மிரட்டுறவங்கள விட்டுறணும். புடிச்சுலாம் வைக்க கூடாது. பொண்ணு தர என்ன விட்டுட்டு போன்னு தான் சொன்னனே தவிர நான் உன்னை விட்டுட்டு போவேன்னு சொல்லல. அவனுக்கு ஏதோ வலி, ஏதோ பிரச்சனை, பக்கத்துல இருந்தா ஏதோ ஆயிரம் நினைக்கிறானா என்னமோ. அதனால என்ன விட்டுட்டு போன்னு தான் சொன்னனே தவிர நான் உன்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லல. அவன் புரிஞ்சுக்காதிரா. வார்த்தையில நிதானம் இருக்கணும். எதிர்த்தால இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, ஏது சொல்ல வராங்கன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நம்மளா ஒண்ணு யூகிக்கவே கூடாது. புரியுதா? ஆனா செத்து போன்னு சொன்னாங்களே, அவன் வாயில இருந்து செத்து போன்னு சொன்னானு கேக்குறேன். என்ன விட்டு போன்னு சொன்னான். என்ன விட்டு நிரந்தரமா போன்னு சொல்லல. அத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்கிட்ட வேணா நான் செத்து போயிருந்தேன், உங்க விட்டு தூரமா போயிருந்தேன் மாமான்னு நீ தான் வார்த்தை விட்ட. அவன் அதுக்கு தலையசைக்காம இருந்தான். அதுதான் அவன் பண்ணின தப்பு. நீ இங்க படுத்திருந்த, அவன் அங்க புழுவா துடிச்சது எனக்கு தெரியும்.
ஒரு ஆணா ஒரு பொண்ணும் உண்மையா நேசிச்சுட்டா அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டாங்க. வர கஷ்டம் தான் அனுச்சாலும் பரவாயில்ல, தான் நேசிக்கிறவங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாரு, அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான காதலி. அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அந்த வலியும் வேதனையும் தன்னோட போகட்டும், தான் நேசிச்சவளுக்கு வேண்டாம் நினைச்சிருக்கலாம். அதனால கூட உன்னை வெறுத்துக்கலாமே. இங்க பாராதிரா, கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான், சொல்லால மத்தவங்க சாகடிக்கிறவன் அதே சொல்லாலதான் சாவான். நாம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை செய்ய முடியும். நாம மத்தவங்களுக்கு என்ன செய்யறோமோ அதுதான் திருப்பி நமக்கும் கிடைக்கும். எதுக்கு பெரியவங்க நல்லத பேசு, நல்லத கேளு, நல்லதே செய்யன்னு சொல்றாங்க? நாம செய்யற காரியம் நல்லதா இருந்தா நமக்கு நடக்கதும் நல்லதாவே இருக்கும். தற்கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி பாரு, வாழ்க்கையில நிஜமா அதுதான் நடக்கும். இந்த மாதிரி அடி முட்டாள்தனத்தை இனிமேல் வாழ்க்கையில பண்ணாத. அது உன்னை காதலிச்ச பாவத்துக்காக நீ வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு கொடுக்கற தண்டனையா போயிடும். இப்ப போதா குறைக்கு வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டு இருக்க. போ, அவனை காதலிச்ச, அவனை புருஷனா ஏத்துக்கிட்ட, மனசுல அவன் கூட மனைவியா தானே வாழ்ந்துட்டு இருக்க. போ, அன்பை செலுத்து, அவங்கிட்ட இருந்து அன்பை வாங்கு. இதை விட்டு நீ வேற எங்க போனாலும் உன் மனசுக்கு ஆறுதல் இருக்காது, உன் மனசுக்கு நிம்மதியும் இருக்காது. உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குன்னா அது இங்க மட்டும்தான். நீ இங்க இருந்து போயிட்டு நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு ஒரு காலமும் நினைக்காத. நீ வானத்திலே பறந்தாலும் உன் மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் நீ இருக்க முடியும். சொர்க்கத்திலே போய் இருந்தாலும் உன் மனசு சந்தோஷமா இருந்தாதான் சொர்க்கத்துல கூட நீ நிம்மதியா இருக்க முடியும். உன் சந்தோஷம், உன் நிம்மதி எல்லாமே பொண்ணு தரதான். போ, போய் காதல் செய், சந்தோஷமா இரு, போ. சரிங்க பாட்டி. போறாளாம், வீட்டை விட்டு வெளியே போறாளாம். எடுத்து சொல்ல ஆள் இருந்தா எந்த புள்ள வாழ்க்கையும் தடுமாறாது. தமிழ், செம்பவலி, மீனா வாழ்க்கையில எத்தனையோ அடி வேதனைப்பட்டாளுக. ஒரு நாளும் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதே இல்ல. அதுதானே புத்திசாலித்தனம். இன்னைக்கு இவ்வளவு கால் மாட்டிலே தனிச்சன வாழ்ந்துட்டு இருக்கானுவ. எல்லாம் நம்ம கையில தான் இருக்குது. இன்னைக்கு இவளுக்கு இல்லாம அவனால வாழவே முடியாது. டூட்டிக்கு ஆர்டர் வந்து 1 மாசம் ஆகுது. இந்த மதன் பயலால இன்னும் டெல்லிக்கு போக முடியல. காரணம் செம்பவல்லி. எனக்கு நீ பொருத்தமானவா இல்ல, அழகில்லன்னு போனான். இந்த அன்புனால கூட்டிட்டு வந்தா. இன்னைக்கு அவளை விட்டுட்டு இவனுக்கு போக கூட முடியல. இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. அம்மா, இதையா ஏன் நடந்துட்டு இருக்கீங்க? நீங்க எங்களுக்கு அம்மாவா கிடைச்சதுக்கு நாங்க உண்மையிலே புண்ணியம் பண்ணிருக்கோம். அம்மா, இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா என் அண்ணனோட வாழ்க்கை நாசமுன்னா போயிருக்கோம். ஆமா பாட்டி, சரியான நேரத்துல ஆதிராவுக்கு புத்திமதி சொல்லி வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சீங்க. இப்படி உங்களை மாதிரி வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லாம போயிருந்தா இன்னைக்கு என் குடும்பம் பிரிஞ்சிருக்கமே பாட்டி. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க சொல்றது உண்மைதையா. இன்னைக்கு இப்படி உண்மையா வழி நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லாமதான் பல குடும்பம் சின்ன பின்னமா போய்கிட்டு இருக்கு. சுயநலம் வேற ஒண்ணு இல்ல, சுயநலமான உலகம். பல லட்சம் செலவு செஞ்சு கல்யாணத்தை முடிச்சு வைப்பாங்க. ஆனா அந்த 2 சின்ன சிசுகளும் சந்தோஷமா இருந்தா பிடிக்க மாட்டேங்குது. காரணம் சுயநலம். தாய்க்கு மகன் இங்க நமக்கு சொந்தம் இல்லாம போயிருவானோங்கிற பயம், அப்பாவுக்கு வருமானம் போயிருமோங்கிற பயம், அக்கா தங்கச்சிக்கு சீர்வரிசை செய்வானோ மாட்டானோங்கிற பயம், வந்திருக்கவா முழுசா சொந்தம் கொண்டாடிடுவாளோன்னு பயம். பெத்தவளுக்கு தான் புள்ள எப்படி நம்ம பேச்ச கட்டி கீழ்படிஞ்சு இருந்தாலோ கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படியே இருக்கணுங்கிற சுயநலம். அதனாலே புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு. நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துட்டா இனி அவ புருஷன் பாட்டோட அவ பாத்துக்கிடுவான்னு விடுறது இல்ல. இல்ல, அவ என் பேச்சத்தான் கேட்கணுங்க தாயோட பேராசை. அவ குடும்ப விஷயத்துல தாய் தலையிட்டு புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை சச்சரவு வந்த உடனே வா வா இருக்கதே இருக்கு நம்ம வீடுனே 2 நாள் விருந்து தடப்படல, அப்புறம் வாழா வெட்டி. இதெல்லாம் இருக்கு மனுஷனுடைய சுயநலம். இதெல்லாம் பார்த்தோம் ஒரு ஓரமா கை கட்டி வேடிக்கை தான் பார்க்க முடியுது. என்ன பண்ண முடியும்? ஆனா யாரும் உங்களை மாதிரி இல்லையம்மா. என்ன மாதிரி இருக்க வேண்டாம், மனசாட்சிக்கு பயந்து இருந்தா போதும். பொதுவா கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள தலையிடவே கூடாது. நான் ஆதிர விஷயத்தை தலையிட கூடாதுன்னு தான் நினைச்சேன். நிச்சயமா அவங்க 2 பேரும் சண்டை போட்டு சேர்ந்தாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லதுன்னு ஒதுங்கிதான் நின்ன. அவ தப்பான முடிவெடுத்தனாலதான் கொஞ்சம் பேச வேண்டியதாய் போச்சு. இல்ல பாட்டி, இன்னைக்கு மட்டும் நீங்க பேசாம இருந்தா ஆதிரா போயிருப்பா. ஆதிரா போறேன்னு சொன்னேன். ஒண்ணுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனா அதை அவன் காட்டிக்க மாட்டேங்கிறான். ஆதிரா போயிட்டா நான் அடிச்சு புரண்டு வெளியில வந்தான். நீங்க ஆதிரா கிட்ட பேசிட்டு இருந்தா அவனுக்கு நம்பிக்கை. நீங்க நிச்சயமா அவளை அனுப்ப மாட்டீங்கன்னு அவனுக்கு நம்பிக்கை. அதான் நிம்மதியா வீட்டுக்குள்ள போயிருக்கான். நாம ஒருத்தங்க உண்மையா நேசிச்சா அவங்கள வெறுக்கவே முடியாது. உண்மைதாமா. சரியா, நான் நேத்தே வந்தேன். அப்பா பாக்கல, பேர பிள்ளைல பாக்கல, எல்லாம் வீட்டுல இருந்துவேன். என்ன கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுறதில்ல. நான் கொண்டு விடுறேம்மா, வாங்க. ஆனந்தி, அம்மா நான் கிளம்புறாங்க பாரு. ஐயோ, அந்த புள்ள விடிய தூங்கல. நான் ஏதாச்சும் தூங்குனேன், அவளை அனுப்புனேன். நாங்க பாத்துருதம்மா, நீங்க வாங்க, நான் கொண்டு விட்டுட்டு வரேன். சரியா. அம்மா, அவ அழகராணி நேத்துக்கு வந்திருப்பல, ஏன் வரல? பஸ் கிடைச்சிருக்காது. ஏன்டா உண்மைதான்டா சொன்னேன். மாமா. ஐயோ, காஃபி. அதான் போனேன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னங்க? நான் எதுக்கு போகணும்? ஈரப்பட தானே போனேன், போக வேண்டியதானே? அதான் கேக்குறேன், நான் எதுக்கு போகணும்? போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் போகணும். இப்படி நிக்க கூடாது.
அதான் கேக்க, நான் எதுக்கு போகணும்னு கேக்குறேன். வாய பாரு. காஃபி. நான் யார்ட்டி காஃபி கேட்கல. குடுக்கறது என் கடமை, குடிக்கிறது உங்க இஷ்டம். நான் கடமைக்கெல்லாம் காப்பி வாங்கி குடிக்கிறது இல்ல. நான் என் கடமையில இருந்து தவற போறது இல்ல. ஓ இஷ்டத்துக்குலாம் நான் காப்பி குடிக்க முடியாது. குடிச்சுதான் ஆகணும். என்ன முறைக்கிறீங்க? குடிங்க. கோத்த கலப்பாம போயிரு. உங்க கோத்துக்கெல்லாம் பயப்படுறதா இந்த ஆதிரா ஒண்ணு கிடையாது. என் கோத்த பத்தி நல்லா தெரியும் நினைக்கிறேன். அப்படி பயந்துட்ட, பயமா இருக்கு. தொடி. அவன் சிரிக்கிறான்ல, அப்படிதான்டா தோணுது. நான் பயந்துட்டேன். இந்த காபி குடிங்க. எனக்கு காஃபி வேண்டாம். அப்போ என்ன வேணும்னு சொல்லுங்க, தரேன். எனக்கு எதுக்கு நீ தரணும்? நான் தானே தரணும். வேற என்ன, அந்த பாட்டி வந்தா தர முடியும்? பரவாயில்ல, பாட்டி வரட்டும், அவங்க கையால நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? சாருக்கு பாட்டி கையால சாப்பிடதான் பிடிக்குமா? என்னடா இவன் டேஸ்ட், பாட்டி கையால சாப்பிடுவானா? உனக்கு அண்ணன் தானே. இருடா மௌனே, உனக்கு இருக்குதே. ஆமாமா, எனக்கு பாட்டி வந்து தந்தா போதும், பாட்டி கையால சாப்பிட்டா போதும். பாட்டி கையால சாப்பிடுறது அவ்வளவு பிடிக்குமா? ஆமா. நான் வேணா பாட்டி ஆயிட்டு வரட்டுமா? குடுப்ப பத்தியா? ஹலோ, காபி குடிக்க போறீங்களா இல்லனா ஆறுது, இல்லனா நான் குடிக்கட்டுமா? அட பாதவத்தி, குடிக்க போறியா? ஏன் தனியா போட்டு குடிக்க வேண்டியதானே? அவளுக்கு காப்பிக்காக இருக்கும்ல. டேய், ஏன்டா இப்படி இருக்கா இவா? இந்தாங்க. அத வேண்டான்னு சொல்றேன்ல. சொன்னா கேட்க மாட்டீங்க. டேய், நம்ம கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இருடா, அடிச்சு கிடிச்சு தொலைச்சிராம. ஐயோ, அடி விடுற மாதிரி தெரியல. டேய், நம்ம போறது நல்லதுன்னு நினைக்கிறேன்டா. மாமா போடி, எனக்கு ஒண்ணு வேண்டாம். போடியா? ஆமாடி, போடி. அப்படியா? டேய், இதுக்கப்புறம் நம்ம நிக்க வேண்டாம், கிளம்ப வேண்டாம். ஆமாமா. என்ன? காபி குடிக்க மாட்டீங்க? மாட்டேன். காபி குடிக்க மாட்டீங்க? மாட்டேன். அதுக்கே தள்ளிக்கிட்டே வர. ஆறடி உயரம் நான் நெருங்கி வந்தனால தான் நீங்க இப்ப தடுமாறி விழ போனீங்க. ஆமா, இப்படி நெருக்கிக்கிட்டே வந்தா 45 கிலோ 80 கிலோவை சாச்சிட்டேன். ஐயோ, மனத்தை வாங்குதாலே. அது எப்படி மாமா வாய் கூசாம போய் பேசுறீங்க? வரே, மரியாதை தள்ளி போயிரு. கோவம் வந்து சொல்லிட்டேன். எங்க கோபப்படுங்க பாப்பா. தள்ளி போடி. காஃபி குடிங்க. அவங்க ஏழப்பட்ட காஃபி எல்லாம் எனக்கு வேண்டாம். பாட்டி வரட்டும், அவங்க கையில நான் குடிச்சுக்கிறேன். குடிச்சா நல்லது. போயிரு, கோத்த கலப்பாத. அப்படியே மாமா, கோவமா இருக்கீங்களா மாமா? என்ன மாமா? போடி, கோத்த கலப்பாத. மாமா அடுத்தது தள்ளி விட்டுரு, போயிரு. தள்ளி விட்டுருவீங்களா? என் கை என்ன மிளகா பறிச்சிட்டு இருக்கே. ஆதிரா, இங்க தானே தள்ள சொன்னீங்க. வேண்டாம், போயிரு, கோத்த கலப்பிடாத. எங்க கோபப்படுங்க பாப்பா. இவ்ளோ பேசுறவன் கோல மாதிரி சாவு பண்ணவ தானே. ஐயோ, மறுபடியும் காயப்படுத்துறானே. என்ன வீரெல்லாம் எங்க போச்சுதே? அன்பு மட்டும் வேற, அன்பு திரும்ப கிடைக்கும். நான் எங்க சாக போனேன்? உங்களை பயமுத்ததா போனேன். ஆமா, நான் எதுக்கு சாகணும்? உங்களை விட்டுட்டு நான் எதுக்கு சாகணும்? உங்க கூட தான் இருப்பேன், உங்களை டார்ச்சர் பண்ணுவேன். பாருங்க, இனி உங்களை நான் எப்படி டார்ச்சர் பண்றேன்னு. என் டார்ச்சர் தாங்க முடியாம என் கால்ல வந்து நீங்க விழுவீங்க. ஆதிரா, ஆதிரா, என்ன விட்டுறாதிரா, நான் செஞ்சதுல தப்புதான் ஆதிரா அப்படின்னு நான் சொல்ல வைக்கல. அப்படியா? ஆமா. பாப்போம், அது இந்த பொண்ணு கிட்ட நடக்காது. அது என்ன பொண்ணு தர நடக்காது? பொண்ணு தர என்ன வானத்துல இருந்து வந்துட்டாரு. பாருங்க, நடக்கும். ஆதிரா, ஆதிரான்னு என் கால்ல விழ வைக்கல. இல்ல விழ வைப்பேன். நான் விழ வைக்கல, ஆதிராவே இல்ல. அதனடி எனக்கும் வேணும். நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். பாப்போம் பாப்போம். பார்க்க தானே போறீங்க. அது இருக்கட்டும், மேல கொஞ்சம் எந்திக்கிங்களா? எனக்கு கையெல்லாம் வலிக்குது. அதெல்லாம் முடியாது. என் கால வந்து கெஞ்சுங்க, எந்திக்கிறேன். வேண்டாம் டி, வேண்டாம். நான் கெஞ்சவும் வேண்டாம், நீ எந்திக்கவும் வேண்டாம். ஐயோ, இதம் காண வேண்டும் கண்ணீர்.
போகும் தூரம் வேண்டும், உயிருக்குள் உயிர் சென்று சேர வேண்டும், தாயாய் சேயாய் மாற வேண்டும், புத்தம்புது மலரே என் ஆசை சொல்லவா. எல்லாம் உன்னாலதான். எல்லாம் உங்களாலதான். ஆமா, நான் தான் என்ன தலை சொன்னேன். வேணிக்கின விழுந்துக்கிட்டு வேலைக்கு நான் விழுந்தனா? ஆமா, 85 கிலோவை இந்த 40 கிலோ தள்ளி விட்டுச்சு. யாரா சொன்னா நம்புவாங்க பாருங்க. இங்க பாரு, ஐயோ ஒரு நாளைக்கு எனக்கு வெளிய தலை காட்ட முடியல. ஆமா, இப்ப நான் மட்டும் வெளியில அப்படி தலை நிமிர்ந்துதான் போறேன். ஐயோ, நானே அழகுராணி முகத்துல எப்படி முழிக்க போறேன்னு தெரியல. எனக்கெல்லாம் தெரியாது, முத நீங்க வெளியில போறீங்க. தள்ளி விட்டது நீ தானே, முத நீ போ. பொத்தன விழுந்தது நீங்க தானே, போங்க. என்கிட்ட வம்பு கதறி ஒழுங்கா போயிரு. என்கிட்ட நீங்களும் கோவத்தை கலப்ப வேண்டாம், போயிருங்க. கோபா இருக்க பார்த்தாலே. எனக்கு உங்களை பார்த்தாலே காதலா இருக்கு. ஆ? பாசமா இருக்குன்னு சொன்னேன். நான் போறேன். கோலம் கலைந்ததே, ஒரு சோகம் பிறந்ததே, நீ இல்லாத வாழ்வு இங்கு காதல்தான் இதயமே. சொல்ல சொல்ல அத்தை பிடிங்கிட்டு ஓடுற. சொல்லுதமெல்லாம் நில்லு நில்லுன்னு. பேச்சுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கறதே இல்ல. அது வந்து சீக்கிரடா, அவளை சொல்றா, அத்தை பிடிங்கிட்டு ஓடுறா. தெளிவா சொல்ல வேண்டி தானே. சரிம்மா, ஆனந்தி உள்ள தூங்கிட்டு இருக்கா, அக்கால போய் எழுப்பு போ. சரிங்க பாட்டிமா. 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போனலாமா? ஆமா பாட்டி. இன்னும் முறைக்காங்க பாட்டி. அதுல நீ கண்டுக்காதமா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவன் சின்ன பையன். பின்னடா பச்சை புள்ளி பார்த்து மறக்க. இவனா இப்படிதாம்மா, ஆனந்தி மாதிரியே சண்டை போட மாட்டானுங்க. நீ போய் ஆனந்த அக்கால எழுப்புமா போ. சரிங்க பாட்டி. டேய், ஆனந்தி கடை சொல்லி இப்படியே இருங்கடா. ஆமா, அவன் பொண்ணு தரீங்கடா. அம்மா. வாயா. அம்மா. கட்ட அதோட வளர்த்தி ஆனந்தம்மியா இருக்கிறதுக்கு நல்ல பொருத்தமா இருக்கு. ஆத்தி, என்ன ஒண்ணு போல நம்மளே பாக்குறாங்க. ஆனந்தி அக்கா. பாசக்கார பயிலுமா, நீ போய் வேலையை பாரு போ. பெரிய வேலையெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம், சின்ன பொண்ணு தானே நீ. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, செய்யட்டும். ஏண்டா உன் நெஞ்ச தொட்டு சொல்லி சொன்னது நீதானா? என்ன பிடிக்க முடியாது. உன்னை பிடிக்கிற, இன்னைக்கு நீ சத்தமோட. அண்ணன் மாதிரியே சண்டை போட்டானுங்க. சட்டை பாத்தீங்களா 2 பேருக்கும்? இந்த குடும்பத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் அண்ணன் தம்பி இப்படிலாம் இருப்பாங்களா? தரணும் வேண்டாடா, சின்ன பையன் தான் விடு. ஏவிக்கு பெரிய மாமா. என்னம்மா?